மர்மதேசம். எனக்கு போடாதப்பா, நான் வரல. கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் போச்சு. என்ன கட்டுங்க, கையில் காசு இல்லை. ஏற்றியோட வாங்கிட்ட காசு எப்படி? ஆனால் போப்பா, அதெல்லாம் ஆத்தாவோட போச்சு. கையில் கழுத்து போட்டுருக்கு, அதை வச்சு ஆடுங்க. டேய், நீ எனக்கு 100 ரூபா தரணும்ல, அதை முதல்ல கொடுறா. அடுத்த கையில் காசு இல்லை, இப்போ கேட்குறீங்க. என்ன கட்டையா, இந்த அண்ணன் வந்திருக்கான் பார், அவன்கிட்ட காசு இருக்கான்னு கேளு, இல்லைன்னா வீட்டில் போய்ட்டு சொல்லு. காசு இங்கே வா. என்ன சித்தப்பா? இங்கே வாடா. டேய், கையில் காசு வச்சிருக்கியா? வந்து வந்து டேய், இருந்தா குடுறா, ஜெயிச்சு கொடுத்துருவேன். இல்ல சித்தப்பா, என்கிட்ட. டேய், இங்கே வா, இங்கே வா. ஆனா இங்கே ஏய், எதுல எவ்வளோ பணம்? ஸ்கூலுக்கு சம்பளம் கட்ட. சம்பளம் தானே, கட்டலாம். ஜெயிச்சு தரேன், போய் கட்டலாம். டேய், கலைச்சி போடுங்கடா. என்னடா ராசு, எனக்கு ராசியே சரியில்லைடா. நீ இப்படி உனக்கு ராசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சீட்டு அப்படி புட்றா. டேய், யாரா விளையாண்ணா போடு. அப்பா, நமக்கு வேண்டிய சீட்டு வந்துச்சு பார்த்தியா? சித்தப்பா, பெல் அடிச்சிடும் சித்தப்பா, நான் ஸ்கூலுக்கு போகணும். இதாச்சு, ஜெயிச்சு கொடுத்துட்றேன், ஸ்கூலுக்கு போகலாம். என்கிட்ட காசு கொடுத்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. என்ன கட்டையா, அண்ணனுக்கு ரொம்ப தான் பயப்படாப்புல இருக்கு. நீ வேறப்பா, இவங்ககிட்ட காசு வாங்கி நான் சீட்டு விளையாடுறேன்னு எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், என்னை வெட்டியே போட்டுருவார். ஏய், யாருப்பா? போடு போடு பட்டுன. டேய், சீட்டை காட்டுறா.
ஏய் நில்லு. பள்ளிக்கூடத்துக்கு போகலை? இல்லப்பா. பள்ளிக்கூடத்துக்கு சம்பளம் கட்ட பணம் கொடுத்தனே, என்ன பண்ண? இல்லப்பா. என்ன இல்லப்பா? என்ன பண்ண? அது வந்து ஆ, என் கையில இல்லப்பா. உன் கையில இல்லையா? வெளியே. என்னங்க? ஸ்கூலுக்கு சம்பளம் கட்ட பணம் கொடுத்தா இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? காசு வச்சு சீட்டு விளையாடிட்டு வந்திருக்கான். வாத்தியா வந்து சொல்றான் பிள்ளைய பார்த்து வழங்கன்னு. உன்னை விளையாடுங்க 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 ஓடி விளையாடுங்க 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 பிள்ளைய பார்த்து வள. சீட்டு விளையாடியா? காசு வச்சு சீட்டு விளையாடியா? சொல்லுடா. நீ நான் தான் சீட்டு விளையாடுறதுக்காக அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டேன். அவன் விளையாடல. உன்னை அடிக்கிற போய் சொல்ல வேண்டியதானே நான் தான் பணத்தை வாங்கிட்டேன்னு. நீதான் அப்பாவுக்கு தெரிஞ்ச உன்னை வெட்டி போடுவான்னு சொன்ன சித்தப்பா. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களிதீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளியே. இது இப்ப வயசான கிளி. சிவகாமி, சிவகாமி, ஆத்தா சிவகாமி, யார் வந்திருக்காங்க பாருங்க வீடு தேடி. யாரு கதையாத்தா? அட வந்து பாரு யாருன்னு. வாங்க ஐயா. ஓ வாங்க வாங்க. ஆன முடியாரா? வாங்க ஆன முடியாரு, உள்ள வாங்க. வாங்கண்ணா, வாங்க நீ வாங்க. சுகமி எப்படி இருக்குமா? நல்லா இருக்கண்ணா, வாங்க. என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், உட்காருங்க. அண்ணி நிக்கிறாங்களா, பாய் எடுத்து போடு. இருக்கட்டும் இருக்கட்டும். நாத்தனார் வீட்டுல எனக்கு எதுக்கு பாயி? நீங்களும் உட்காருங்க மாப்பிள்ள. என்னண்ணே வெத்தலை பாக்கு புடவை வேட்டி என்ன விசேஷம்? விசேஷம்தான். ரொம்ப வருஷமா பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்னா சேரதே விசேஷம் தானே சிவகாமி. அது மட்டும் இல்லைம்மா, நம்ம ராஜேந்திரனுக்கும் முனியம்மாவன் செல்லிக்கும் கல்யாண தேதி குறிச்சிட்டோம். அதான் அழைப்பு வைக்கலாம்னு வந்தோம். இப்போதான் மாப்பிள்ள சாயந்தரம் தான் பத்திரிக்கை அச்சடிச்சு வந்தது. நாளையிலேருந்து கரிநாள் தொடங்கிடுதான். அதனால தான் இன்றைக்கே மாமனுக்கு முதல் பத்திரிக்கை வச்சு தொடங்கிட்டா பிரச்சனை இல்லை பாருங்க. அதான் சொல்லிவிடாம கூட வந்து நிற்கிறோம். தங்கச்சி மன்னிச்சிடுமா. ஐயோ அதனால என்னண்ணா? பிரசண்டையா, பழைய பகையெல்லாம் மறந்துட்டு தங்கச்சி வீடு தேடி வந்திருக்கீங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். கால நேரம் வரணும்ல. வெளி எடுப்புல கொடுத்துருவோம். இப்படி வா. என் மவனுக்கு கல்யாணம் 10 நாள் முன்னாடி வந்திருந்து மாமன் நீங்கள் தான் முன்ன நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ராஜேந்திரனுக்கும் தோட்டக்காரமங்கலம் கருப்புசாமி சன்னதியில் அல்ல வேண்டுகிறோம். ஆண்மையுடையார் வெள்ளைனாச்சி. ரொம்ப சந்தோஷம். ஒரு வகையில் நம்மளை எல்லாம் கருப்பு தான் சேர்த்து வச்சிருக்குன்னு சொல்லணும். நம்மளை மட்டுமா, இந்த ஊரையே கருப்பு தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். என்ன நீ ராசு ரத்னாவெல்லாம் கூட்டு வரலையா? ராஜேந்திரன் வந்திருக்கானே, வாசலே நிக்கிறான் போல இருக்கு. ராசு, ராசு என்னப்பா மாப்பிள்ள வெளியவே நின்றுக்கிட்டு இருக்க, உள்ளவா. இருக்கட்டும் மாமா. சிவகாமி, நீங்கள்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். இதோ 2 நிமிஷம்.
என்ன வெளி சிவகாமி சொல்றாரு தட்ட இந்தா, முடியுமா? இது ஆகண்டி கவுனி, நான் போய் ரசம் வச்சு கொண்டு வந்துடுறேன். ஆத்தாத்தா அப்படியே இந்த அப்பளத்தை ஆமா, இதை போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமாச்சு என்னங்க உட்காருங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. நீங்க மட்டும் அன்னைக்கு வந்து லட்சுமியை காப்பாத்தலன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? லட்சுமி எப்படி இருக்கா? ஆ, நல்லா இருக்கால்ல? சந்தோஷமா இருக்கால்ல? ஆ. அது போதும். கட்டையா உட்காரு கட்டையா. இன்னும் எவ்வளவு நேரம் அப்படியே நின்றுட்டு இருக்கிறதா உத்தேசா? வாங்கட்ட இப்படி வந்து உட்காரு. அப்புறம் கல்யாணத்தை கருப்பு கோயிலே வச்சுட்டீங்க போல இருக்கு. ஆமா மாப்பிள்ள, ஆடம்பரமா குழா விளக்க கட்டி பாட்டை போட்டு சத்திரத்துல கல்யாணத்தை நடத்துறதை விட கருப்பு கோயில்ல கல்யாணத்தை முடிச்சிட்டு ஊர்காரங்கெல்லாம் கூட்டி சோத்தை போட்டு தாம்பூலம் கொடுத்தோம். சிவகாமி நான் வேற செய்யட்டுமாமா? கிடைக்கும் பாருங்க. பரவாயில்ல நீங்க போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். கூட எப்படி அன்னைக்கு ஊர்ல ஒரு வீட்டுல கூட அடுப்பு பொங்க கூடாது கண்டிஷனா சொல்லிவிட்டல. கால நேரம் வரணும்ல. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. இப்ப அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? அத்தை, என்ன ராசு? எனக்கு இந்த கல்யாணத்துல ராசு, ஏதாவது நல்லது நடக்கணும்னா ஏதாவது ஒண்ணு தியாகம் பண்ணி தான் ஆகணும் ராசு. கோயிலே வச்சுட்டீங்க. பாருங்க மாப்பிள்ள, இருக்கிறது ஒரே மகன். அவருக்கு இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னா கடவுள் விட்டுட்டு தெரியுங்களா? ஆனா சீமன் தேடி அலைஞ்சா என்ன ஆட முடியாது. அவளுக்குன்னு வாக்கப்பட வேண்டியது ஊர்ல இருக்கும்போது நீங்க அவனுக்கு என்ன பிரயோஜனம்? சிவகாமி கருப்பு சரியா கை கட்டிட்டு பாருங்க. என்ன புள்ள? இல்ல ஏதோ வேலையா இருக்கீங்க? பரவாயில்ல சொல்லு. அது அது வந்து ஆ ஆ, நம்ம ஆச்சாரிய கொஞ்சம் வர சொல்லுங்க. மோதிரம் தாலி எல்லாம் செய்யணும். சரி வர சொல்றேன். ஆ சரி. இந்தா நில்லு. ஏதோ சொல்ல வந்துட்டு வேற எதையோ பேசிட்டு போனா என்ன அர்த்தம்? சொல்ல வந்தது சொல்லு புள்ள. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ராசுக்கு நகையெல்லாம் இருக்கு. நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமவளுக்கு அதான் அண்ணாக்காவடி குடும்பத்துல இருந்து வருதுன்னு தெரியுமில்ல. அதனால தான் என் நகையில கொஞ்சம் தரலாம்னு. அப்படி பார்க்காதீங்க. என்னதான் ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியது. அது வெறும் கழுத்தும் மூளைக்காதுமா இருந்தா நல்லாவா இருக்குங்க? நம்ம குடும்ப கௌரவத்துக்காது இதெல்லாம் செஞ்சாதானே நல்லா இருக்கும். என்னங்க யோசிக்கிறீங்க? கருப்பு போட்ட முடிச்சு ஏதோ பேருக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடத்தினாங்கிற பேச்சு வரக்கூடாதுங்க. அதோட கட்டளை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு கல்யாணம் நல்லபடியா நடந்ததுன்னு 4 பேர் சொல்லணுங்க. அப்பதான் நம்ம தலைமுறை தழைக்கும். சரி சரி. நீங்க ரொம்ப ஜோலியா இல்லைன்னா இப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாங்க. ஏன் நாமே தான் போய் கொடுக்கணுமா? அவ அப்பனை வர சொல்லி கொடுத்தா வாங்கிக்கிட மாட்டானா? நாம கொண்டு போய் கொடுக்கறதாங்க முறை. அதான் நமக்கும் பெருந்தன்மையா இருக்கும். ம். ஆமா ஆமா சும்மா நிறுத்துங்க. ஒன்ன வந்து நினைஞ்சாரு, உங்க அப்பா வந்து நினைஞ்சாரு. பிரசண்டையா வணக்கம். அடியாத்தி
வாங்க அத்தா, வாங்கய்யா. அப்பு வாயேன். என்ன புள்ள? யார் வந்திருக்கான்னு பாரு. வா. யாரு புள்ள? ஐயா வாங்க அத்தா, வாங்க ஐயா, வாங்க. வாங்க. வாங்க அத்தா, உள்ள வாங்க, வாங்க உட்காருங்க. எப்பல டீ தண்ணி போடு. இருக்கட்டும். வெளியே தட்டை அந்த புள்ளகிட்ட கொடு. இந்தம்மா, நீங்க வாங்கிக்கங்க. என்ன அத்தா இது? நகை நட்டு புடவை என்னங்க அதெல்லாம்? ஒன்றும் இல்லைண்ணே, கருப்பு எப்போ செல்லிதான் ஏமாறுமவன்னு சொல்லி பிடிச்சோ அப்போவே அவள் ஏன் விட்டு பொண்ணாயிட்டா. அதுக்கு பிறகும் அவள் வெறும் கழுத்தோட இருக்கலாங்களா, அதான் இதெல்லாம் கொடுத்துட்டு போகலாம்னு வந்தோம். அத்தா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அத்தா. ஐயா, என் பொண்ணுக்கு உங்கள் வீட்டில் ஒரு இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் இந்த நகை நட்டோட நீங்களே என் வீடு தேடி வந்து ஐயா. அதெல்லாம் இருக்கட்டும், ஆக வேண்டியதை கவனிப்போம். வாங்கிக்கிடுங்கண்ணே. எப்பல காலையில் விழுந்து வாங்கிக்க தாயே. வாமா செல்லி, பட்டு புடவை கட்டிக்கிட்டு நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அமக்களமா வந்திருக்க. எல்லாம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்களே பூசாரியா, அடுத்த முகூர்த்தத்திலே கண்ணாலத்தை வச்சுக்கலான்னு பிரசிடண்ட் ஐயா சொல்லிட்டாரு. கூட ஏறி வந்து இந்த பட்டு புடவை நகையெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. நேத்தி கடை தனக்கு ஒரு கண்ணாலம் நடக்கணுமேனு வேண்டிக்கிட்டதுக்கு கருப்பு ரொம்ப பெருசாகவே கருணை காட்டிருச்சுங்கிற சந்தோஷத்தில் என் பொண்ணு மாவிளக்கு போட்டு கொண்டாந்துருக்கு. செல்லிக்கு இப்பவே கல்யாணக்கலை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் கருப்பு போட்ட பிச்சை தானே சாமி. கண்ணால் நல்லபடியாக முடிஞ்சு இவன் அந்த பெரிய தனக்காரங்க வீட்டுக்கு போய் நல்ல பேர் எடுக்கணுமேனு தான் இப்போ எனக்கு கவலையாக இருக்குது. கவலைப்படாத முனியா, நல்லா இருப்பா. கைகாட்ட தெரிஞ்ச கருப்புக்கு காப்பாற்றி கரை சேர்க்கவா தெரியாது. அதானே என் புள்ளியா, இந்தா இதை கொடு. என் புள்ள உன் கையாலேயே கொடுத்து வாங்கிக்க தாயி. ஓ சரியா, இதை கொஞ்சம் கருப்பு காலடியில் வச்சு எடுத்து கொடுங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது. குண்டுமணி தங்கம். அப்போ நான் வர்றேங்கய்யா. வரேங்க ஐயா. வாங்க.